சின்னதா இந்த மாவு கடைக்கு பாத்தீங்கன்னா மாசம் 8000 9000 செய்த கரண்ட் பில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மாசம் 1,25,000 கரண்ட் பில் வந்திருக்கு. இதை காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. சரிதானா? இது ரெண்டு கிரேட் தான். இபி லெட்ஜரை நம்ம செக் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா 1,16,000 ஒரு பில்லும், அதுபோக வந்து ஒரு 8,452 ரூபா ஒரு பில்லும் போட்டிருக்காங்க. இந்த 8,452 ரூபா யூனிட் பயன்படுத்தினதுக்கும் பிளஸ் டேக்ஸ்க்காகவும் 8,452. இந்த 1,16,000 ரூபா பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது எம்டின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட லோடு வாங்கியிருப்போம், அந்த லோடை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா லோடு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து அபராதம் போடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி அபராதம் போடலாம், ஆனால் வந்து இவருக்கு போடுறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஏன்னா இவருடைய மீட்டரில் வந்து இந்த எம்டிஏ பதிவால் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பாருங்க, இதில் எங்கே எம்டி 28 பதிவாயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இதான் வோல்டேஜ் எம்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எம்டி இதில் பதிவாக இருந்தால் தான் வந்து பில்லில் பதிவாகணும். இதில் பதிவு இல்லாமல் இப்போ வேற எதுலையும் பதிவு வராதுங்க. பாருங்க, அடுத்தது பாருங்க. இதான் பாருங்க எம்டி 2 கிலோ தான் பதிவாயிருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எம்டி அது 1,900 தான் பதிவாயிருக்கு. அடுத்து எந்த எம்டிலையுமே வந்து இவங்களுக்கு வந்து பதிவாகலை. இப்போ இந்த இபி ரீடிங் எடுத்தவங்களுடைய மிஸ்டேக் இது.